வணக்கம். ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம். ராஜராஜன் தர்பார். நாட்டில் நடக்கும் நிகழ்வுகள், சமூக விழிப்புணர்வு செய்திகள் ஆகியவற்றை பற்றி என் மனதில் பட்டவைகளை மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி. இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். எல்லாரும் மறந்துவிட்ட ஒரு விஷயம், அதாவது பசுமை வளம். ஒரு காலத்தில் எல்லார் வீட்லேயும் பார்த்தோன்னா, கிராமப்புறம் மட்டும் இல்லை, நகர்ப்புறம் சொல்லி ஒவ்வொரு வீடும் சின்ன வீடாக இருந்தால் கூட பக்கத்தில் சுற்றி ஒரு தோட்டம்னு ஒன்று இருக்கும். ஒரு 4-5 மரம் அதில் இருக்கும். ஒரு மாமரம், ஒரு கொய்யா மரம், நெல்லிக்காய், இதெல்லாம் கிராமத்தில் டெஃபினட்டாக நிறையா வீட்டில் இருந்திருக்குது. நகர்ப்புறங்களிலே இருந்தது ஒரு 20 வருடத்துக்கு முன்னால். அதே போல் இங்கேருந்து ஒரு ஸ்டேட் ஹைவேஸில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனோம்னா அந்த ரோடோட 2 பக்கமும் நன்கு வளர்ந்த, எல்லாமே 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி வளர்ந்த மரங்கள் இருந்தது. ஆனால் அந்த மரங்கள் எல்லாம் இப்போது எங்கே இருக்குது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. இல்லை, எல்லாமே இந்த சாலை விரிவாக்கம் சொல்லும்போது என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு, ஒரு மரம் வெட்டினா 10 மரம் வைக்க வேண்டும் என்றது ஒரு சட்டம் இருக்குது. ஆனால் அது கூட யாரும் நெடுஞ்சாலைத்துறை சரி, அது யாரும் அதை சரியா ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல. ஏன்னா இன்னைக்கு போனோம்னா எங்கேயுமே அந்த மரங்கள் இருக்கிற மாதிரி ஒரு நிலைமையை நம்ம பார்க்கறதில்லை. அதே போல் நம்ம வீட்லேயும் அப்படிதான். இருந்த வீடுகள்லாம் நம்ம வீடுகளெல்லாம் இன்றைக்கு இண்டிபெண்ட் ஹவுஸாக இருக்கும்போது ஓரளவுக்கு சுற்றி மரங்கள் எல்லாம் வச்சுருந்தோம். இன்றைக்கு எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டாக மாறி போனது பிறகு ஒரு ஒரு அடி 2 அடி கூட சாயில் ஸ்பேஸுங்கிறது இல்லாமல் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கு நம்ம பண்ணுகிறோம். ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் இருக்கிற வீட்டை இடிச்சுட்டு இந்த 3 மாடி 5 மாடி கட்டும்போது முன்னாடி இருந்த அந்த நிலப்பரப்புங்கிறதே இல்லாமல் போய் ஏதோ காம்பவுண்ட் வால் ஒட்டி 1 அடி 1.5 அடி கூட சின்ன பூச்செட்டியும் குரோட்டன் செடியும் வைக்கிற அளவுக்கு தான் இடங்கள் இருக்க ஒழிய பெரிய மரங்கள்ங்கிறது இன்றைக்கு எந்த அப்பார்ட்மெண்ட்லையும் பார்க்க முடியவில்லை. அது மாதிரி தான் சாலைகள் நான் சொன்னது. இது மட்டும் இல்லை, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சென்னையை விட்டு வெளியில் போனாலும் சரி, அதுவும் குறிப்பாக விழுப்புரத்துலேருந்து திருச்சி போகிற ரூட்டு, திருச்சிக்கு அப்புறம் எல்லா இடத்துலையும் சரி, இங்கே பார்த்தாலும் வயல்வெளிகள் நிறையா இருக்கும். வயலில் எல்லாரும் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. வயலில் நெல் பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன போக பார்க்கும்போது கடந்த ஒரு 15-20 வருடங்களாக பார்த்தால் அந்த நல்ல விளை நிலங்கள் எல்லாமே பிளாட் மாதிரி போட்டு அதை என்ன விவசாயத்தில் வருமானம் அவங்களுக்கு சரியாக வரலைன்ற காரணத்தினால் எல்லாரும் விவசாயத்தை விட்டுட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள் தே ஆல் மைக்ரேட் டு சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ். வேறு ஜாபை பார்த்து போனதுனால அது சரியாக கவனிக்க இல்லாத காரணத்தினால் அந்த நிலங்கள் எல்லாம் பிளாட்டு போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் என்னென்னா 2 விதமான டைப் ஆஃப் பிளாட்ஸு பார்க்குறோம். அந்த விளைநிலங்கள் சின்ன சின்ன பிளாட், அதுவும் 1 கிரவுண்டு 1/2 கிரவுண்டு 1/4 கிரவுண்டெல்லாம் கூட இன்னைக்கு 650 ஸ்கொயர் ஃபீட் 750 ஸ்கொயர் ஃபீட்லாம் விற்று எல்லாமே வீட்டுக்கோசரம் இந்த விளை நிலமாக இருந்ததெல்லாம் ஒரு வீட்டுக்கான நிலமாக மாறிவிட்டது. அங்கே டெஃபினட்டாக மரம் வைக்கிறதுங்கிறது இல்லை, அந்த கான்செப்டே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அரசு சில விளைநிலங்கள் எல்லாம் ஃபார்ம் லேண்டாக தான் டிக்ளேர் பண்ணாங்க. அந்த இடத்துல ரொம்ப சின்ன சின்ன பிளாட்லாம் போட முடியாதபடி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதுதான் ஃபார்ம் லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் குறைஞ்சது 10,000 ஸ்கொயர் ஃபீட் அந்த சப்டிவிஷன் பண்ணும்போது அந்த நிலப்பரப்பு குறைஞ்சது 10,000 ஸ்கொயர் ஃபீட்டாக அது இருக்கணும். அப்போது அந்த மாதிரி இருக்கும்போதாவது அட்லீஸ்ட் அந்த 1/4 ஏக்கர் கிட்டத்தட்ட 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது அங்கே மரங்கள் டெஃபினட்டாக வளர்ப்பாங்க. ஏன்னா அந்த மரத்துக்காக தான் அது ஃபார்ம் லேண்டுங்கிறது இருக்குது. அந்த கான்செப்டில் தான் ஃபார்ம் லேண்ட் கான்செப்ட்ஸும் வந்தது. இதே தான் அந்த ரியல் எஸ்டேட்டில் ஒன்று பிளாட் போட்டு அப்படியே தனித்தனியாக வீட்டுக்காக விற்கிறது, இன்னொன்று ஃபார்ம் லேண்டு விற்கிறது. அதுவும் சென்னை சுற்றி எல்லா இடத்துலையும் அது நல்ல அந்த பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. ஆனால் அதோட பர்பஸ் என்னென்னா, அந்த 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் முன்னாடி தோப்பாக இருந்தது எல்லாத்தையும், மாந்தோப்பு தென்னந்தோப்பாக இருந்தது எல்லாத்தையும், ஏக்கர் கணக்கில் தோப்பாக இருந்தது எல்லாத்தையும் 1/4 ஏக்கராக பிரித்து மக்களுக்கு விற்கிறாங்க. வாங்கின மக்கள் அதை மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தா அது கிடையாது. அந்த இருக்கிற மரத்தை கம்ப்ளீட்டாக வெட்டிட்டு சில இடத்துல புது மரங்கள் வைக்கிறேன்னு சொல்கிறாங்க, வைக்கிறாங்க. அது கொஞ்சம் ஓரளவுக்கு வளருது. இல்லாட்டி அதை பற்றி ஒரு அக்கறை இல்லாத காரணத்தால் அந்த மரங்களும் சரியாக வளருவதில்லை. ஆகவே இந்த ஃபார்ம் லேண்ட் ஒரு காலத்தில் பெரிய தோப்பா, தென்னந்தோப்பு மாந்தோப்பா இருந்த ஃபார்ம் லேண்ட்ஸ் எல்லாம் ஏக்கர் கணக்கில் இருந்ததெல்லாம் இன்னைக்கு 1/4 ஏக்கராக போய் அதுவும் மரங்கள் 4-5 மரங்கள் கூட இருக்குதா இல்லையா, அதுவும் அக்கறை இல்லாத நிறைய இது அந்த பொட்டல் வெளியாக அது காட்சியளிக்கிறது தான் அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமாக தெரிகிறது. ஏன்னா அந்த மரங்கள்ங்கிறது நம்மளுக்கு
இயற்கையின் வரம் அது. ஒரு காலத்துல இவ்வளோ இருந்த மரங்களை அடர்த்தி நீ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கான் டவுன். நம்ம வந்து குறைஞ்சது 33% காடு அதெல்லாம் மரங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு சொல்லுது. ஆனால் ரொம்ப ரொம்ப குறைஞ்சது ஒரு 15% 20% இன்றைக்கு வந்து மரங்கள் இருக்கு. அதுவும் நகர்ப்புறங்களில் கூட நல்ல மரங்கள் வைக்க முடியும். ஆனால் அதுவும் வந்து இல்லை. முன்னாடியெல்லாம் மவுண்ட் ரோட்லேருந்து இந்த பக்கம் வந்தானே ரோடு ஓரத்தில் பெரிய மரங்கள் தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து எந்த மரங்களையும் அந்த அளவுக்கு பார்க்க முடியாது, எல்லாத்தையும் வெட்டி விட்டுறாங்க. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் மரம் இருந்தோ எல்லாம் வெட்டப்பட்டு விட்டது. அதுவும் ஃபார்ம் லேண்ட்னு சொல்கிற இடத்துல கூட மரத்தை வந்து வெட்டிட்டு அது ஒரு பொட்டல் காடாக அதை மாற்றி அதை சரியாக பண்ணுறதுக்கு வந்து அது விருப்பம் இல்லாமல், அதுவும் என்னன்னா அந்த ஃபார்ம் லேண்டு வாங்குறவங்க வந்து முக்கியமாக மரத்துக்கோசரம் வாங்குறாங்கன்றது கூட கிடையாது. சில பேர் வாங்கி மரத்தை வைக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள் என்னன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறாங்க. வாங்கிட்டு அப்புறம் ஒரு 4 or 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அதோட நிலத்தோட விலை வந்து அதிகமானப்பறம் அதை விட்டு அதன் வழியும் லாபம் சம்பாதிக்கணுங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் அந்த ஃபார்ம் லேண்டை வாங்குறவங்க தான் இன்னைக்கு வந்து 80% ஆஃப் த பீப்புள். அந்த மரத்தை வந்து வச்சு வளர்த்து அதனுடைய இயற்கையை வளர்த்துக்கு அதை வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க வந்து 20% கூட இல்லைன்னு சொல்லலாம். மீதியெல்லாம் வாங்கி அதை வந்து அப்படியே விற்று அதன் மூலம் லாபம் அடைகிறதுன்றவாங்க. அப்படிதான் இவங்களுடைய கண்ணோட்டம் இருக்காது. மரத்தை வச்சு அதை வளர்த்து அந்த மூலம் அந்த வியாபாரம் பண்ணி அதுலேருந்து விவசாயமோ வியாபாரமோ ஏதோ ஒன்று பண்ணி அது மூலம் வருமானம் வரணுன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தால் அது வரவேற்கத்தக்கது. அதுதான் ஃபார்ம் லேண்டோட கான்செப்ட். அதுவும் போச்சு. இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த மரங்கிறது இயற்கையின் வளம். அது ஒரு என்ன சொல்றது, அது கொடுக்குற அந்த பிரசாதம், வளம்ன்றது ஒரு இயற்கையின் வர பிரசாதம். ஏன்னா அது கொடுக்கறத வந்து வேற எந்த விதத்திலும் அது ஈடுகட்ட முடியாது. இதை அறிவியல் பூர்வமாக பார்க்கும்போதுனா, மனிதர்கள் உலகத்தில் இருக்க எல்லா உயிரினமும் சரி மூச்சு விடுறாங்க. மூச்சு விடும்போது என்னன்னா காற்றுல இருக்கிற ஆக்சிஜன், காற்றுல இருந்தது காற்றுல வந்து நைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கு. 4 பங்கு நைட்ரஜன், 1 பங்கு ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜனை வந்து நம்ம வந்து சுவாசிக்கிறோம். உள்ள சுவாசிச்சுட்டு நம்மள உடல்ல இருக்கிற இயற்கை வேதியியல் மாற்றம் காரணமாக உடலில் இருந்து அந்த மூச்சில் வெளியில விடுகிற மூச்சில் வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ஃபார்ம் ஆகுது. அந்த கார்பன் டை ஆக்சைடு, அதாவது கரி வந்து ஆக்சிஜனோட சேர்ந்து எரியும் போது அந்த புகை வருது இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக வர்றது தான் உடலிலிருந்து வெளியாகின்ற அந்த கார்பன் டை ஆக்சைடு. அது வந்து மூச்சு வெளியில் வரும்போது வெளியில வந்து காற்றோடு கலந்து விடுகிறது. ஸோ உயிரினங்கள் என்ன பண்றது, காட்டில் இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுறோம். கார்பன் டை ஆக்சைடு ஒரு தீய வாயு. மரங்கள் என்ன பண்றது பார்த்தீங்கன்னா, அற்புதமாக அதை பண்ற அந்த செயல் அறிவியல் பூர்வமாக பார்க்கும்போது, அது வந்து அந்த இலைகளில் வந்து குளோரோஃபில் சொல்றோம், அந்த பச்சையம் சொல்றது. அது வந்து வெயில் சூரிய வெளிச்சத்துல அந்த ஒளி அது மேல படும்போது அது வந்து ஒரு தொழிற்சாலையாக தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்குது. வேரிலிருந்து வருகின்ற தண்ணீரை அதை உறிஞ்சி எடுத்து, தண்ணீர் அப்படி சொன்னோம்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்து 2 பங்கு ஹைட்ரஜன் H2O என்று சொல்லுவோம், 2 பங்கு ஹைட்ரஜன் 1 பங்கு ஆக்சிஜன் கலந்த கலவை மூலக்கூறு தான் தண்ணி. ஸோ அந்த தண்ணியில் இருக்கிற ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தனியாக பிரிச்சிருது அந்த ஹைட்ரஜனை எடுத்துக்குது. அதே மாதிரி காற்றுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப ரொம்ப கம்மி தான் இருக்கும். காற்றுல எல்லா உயிரினங்களும் வெளியில விட்டு அந்த கார்பன் டை ஆக்சைடு அல்ல மற்ற இடத்துல எரியறதுனால வரக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு அது எல்லாத்தையும் அதில் இருக்கிற கார்பனை மட்டும் எடுத்துக்கிட்டு தண்ணியிலேருந்து வந்த ஹைட்ரஜனோட அந்த வெளியில காற்றுல இருக்கிற கார்பனை சேர்த்து கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு உணவுப் பொருளை அது வந்து தயாரிக்குது. அதுதான் அரிசி, கோதுமை, எல்லா விதமான தாவரங்களில் பார்க்கக்கூடிய அந்த உணவுப் பொருள் அப்படிங்கிறது அந்த ஸ்டார்ச் பேஸ்டு. அதாவது தண்ணியில் இருக்க ஹைட்ரஜனும் காற்றுல இருக்க ஆக்சிஜனும் சேர்த்து அது உருவாக்குது. இப்போ இது என்ன பண்ணுறது, இப்போ தண்ணியிலேருந்து H2O இருந்தது இல்லையா, அந்த ஹைட்ரஜனை வந்து கார்பனோட சேர்ந்து அது உணவாக மாற்றிடுச்சு. அப்போ மீதி இருக்க ஆக்சிஜன் என்ன பண்ணுது, அது வெளியில விடுது. ஸோ நிலத்திலேருந்து தண்ணீரை உறிஞ்சி எடுத்து ஹைட்ரஜன் மட்டும் எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியில விடுது அந்த இலைகள். அப்போது உலகம் ஃபுல்லாக அட்மாஸ்பியரில் கார்பனை உள்ள எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியில விடுது, கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியில விடுது. ஸோ எப்படி ஒரு அருமையான ஒரு இயற்கை தொழிற்சாலை, ஆக்சிஜன் ஃப்ரீ
ஆக்சிஜன் ஃபேக்டரி என்று சொல்லலாம் அந்த எல்லா விதமான தாவரங்களும். அதுவே பெரிய பெரிய மரங்களாகவும் காடுகளாகவும் இருக்கும்போது அந்த காற்று வந்து சுத்தமடைகிறது. காற்றில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு குறையுது, கார்பன் போய் ஆக்சிஜன் வருது, தண்ணியில் இருக்கிற ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுது. ஸோ 2 விதத்தில் ஆக்சிஜன் வந்து வெளியில் கடல் காற்றோடு அது கலந்து அதனுடைய காற்றின் புனிதத்தன்மை, சுத்தத்தன்மை, ஆக்சிஜன் கண்டென்ட் ஆஃப் த ஏர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது வந்து எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு உயிர் சக்தியாக அது பிராணவாயு என்று சொல்லுவோம். அதுதான் அது வந்து திகழ்கிறது. ஆகவே இந்த மரங்கள் அது ஒரு இயற்கையின் வரப்பிரசாதம். ஆக்சிஜன் ஃப்ரீ ஆக்சிஜன் ஃபேக்ட்ரி. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நம்மளால முடியுமோ அந்த அளவுக்கு வளர்க்கணும். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபார்ம் லேண்டு வாங்கிட்டு மரம் வைக்கிறது கூட அது வந்து அது போய் யார் பார்க்கறது, என்ன வைக்கிறது, கொஞ்சம் மினிமம் செலவு பண்ணி அந்த மரத்தை வளர்த்து அது நம்ம அப்படியே விற்றா கூட பரவாயில்ல, அது வைக்கிற வரைக்கும் மரங்களை வச்சு நட்டு வளர்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வந்து இல்லாமல் அந்த நிலத்தை வந்து அப்படியே வேஸ்ட்டு, எந்த விதம் பயனும் இல்லாமல் அந்த நிலத்தை வந்து அப்படியே போட்டு இருக்கிறதுன்றது ரொம்ப வருத்தம் அளிக்கிற செயலாக இருக்குது. இதுக்கு வந்து திருக்குறள் வந்து திருவள்ளுவர் ஒரு அழகா அந்த காலத்திலே வந்து அவர் வந்து ஒரு சின்ன திருக்குறள் அழகாக சொல்லியிருக்கார். இளமென்று அசையி இருப்பாரை காணின், இளமென்று அசையி இருப்பாரை காணின் நிலமென்னும் நல்லாள் நகும். அதாவது தன்னுடைய முயற்சி இன்மையின் காரணமாக, முயற்சி இல்லாத காரணத்தினால் தன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு நிலத்தை பயன் இல்லாமல் அதை விட்டு வைப்பவரை பார்த்து நிலம் என்ற அந்த நல்லாள் சிரிப்பாள். இவ்வளோ ஒரு அருமையான ஒரு குரல் அவர் வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் பாருங்க. எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் நிலத்தை விட்டு வைக்கிறவங்களை பார்த்து அந்த நிலம் வந்து அவரை பார்த்து சிரிக்குமா. இவ்வளோ பெரிய செல்வத்தை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், என்னை பயன்படுத்தி கொள்வதற்கு உனக்கு மனம் இல்லையா, அதுக்கான முயற்சி எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ஏளனமாக நகைக்குமா அந்த நிலமகள் வந்து அந்த முயற்சி இல்லாமல் இருப்பாரை, அசைவில்லாமல் இருப்பவரை. அசைவுனா அசைவு இல்லாமல் என்ன, எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காமல் சோம்பலா இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அந்த மரத்தை வச்சு அதை அழகாக வளர்த்து அதனால பயனடையணுன்ற விருப்பம் இல்லாமல் இருப்பவரை பார்த்து அந்த நிலம் வந்து அவரை பார்த்து சிரிக்குமா ஏளனமாக. இவ்வளோ ஒரு அருமையான குரலை வந்து அந்த காலத்தில் அவர் திருவள்ளுவர் எழுதிட்டு போயிருக்கிறார். இன்றைக்கு வந்து இதுக்கு தகுந்தபடி தான் மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள்ன்றது என்னுடைய அது வந்து எனக்கு மட்டும் வருத்தம் இல்லை, எல்லாருக்கும் இது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செயல் தான். இதில் பார்த்தா இண்டிவிஜுவலாக யாரை கேட்டாலும் சரி பசுமை வேணும். ஆமாம், இந்தியா ஃபுல்லாக பசுமை வேணும், அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. எங்கே பார்த்தாலும் மரம் இருக்கணும், எங்கே பார்த்தாலும் பசுமை இருக்கணும், எங்கேயுமே இயற்கை எழில் கொஞ்சணும், இதெல்லாம் மனசில் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் தனக்கு சொந்தமான இடத்துல நீ வந்து எந்த அளவுக்கு மரத்தை வந்து வச்சிருக்கிற வளர்த்துருக்குற, அங்கதான் வந்து அந்த கேள்வி கேட்டால் எல்லாரும் வாய மூடிட்டு போயிடுவாங்க. நம்ம வீட்டிலேயே இன்னைக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்டாக வீட்லேயே அட்லீஸ்ட் ஒரு 2 மரமாவது வளர்க்க முடியும், நம்மளோட வீடு மாதிரி இடம் இருந்ததுன்னா. இல்லையா, மாடி தோட்டம். இன்றைக்கு வந்து மாடி தோட்டம் அவ்வளோ அழகாக வந்துருக்குது, டெரஸ் கார்டன், நிறைய ஏஜென்சிஸ் இருக்கு. நல்ல சின்ன தொட்டிலேயே எல்லா விதமான காய்கறிகள்லேருந்து பழமரங்கள், கொய்யா மரங்கள் முதல் கொண்டு அந்த சின்ன தொட்டியில் வந்து வளர்க்குறதுக்காக நம்ம டெக்னாலஜி வந்து இன்றைக்கு வந்து வளர்ந்துருக்குது. ஸோ மாடி தோட்டம் வீட்டுக்கு மேலே, வீட்டுக்கு வெளியில் இடம் இல்லைன்னா கூட மொட்டை மாடியில் வந்து அதை வளர்க்க முடியும் செடிகளை, அதுக்கான டெக்னாலஜி இருக்குது. அதே போல் வீட்டுக்கு முன்னாடி வெளியில் இருக்க சாலை ஓரம் அங்கே எங்கெங்கெல்லாம் மரம் வைக்க முடியுமோ அந்த இடத்துல வந்து நம்ம வைக்க முடியும். முன்னாடி வந்து நான் வந்து ஆஃபீஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும். அப்போ ஃபங்க்ஷன்ஸில் வெளியில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த சில ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஐ யூஸ் டு டொனேட் அந்த ஒரு விதைப்பந்துன்னு சொல்லிட்டு சில தன்னார்வலர்கள் வந்து செஞ்சுருப்பாங்க. விதைப்பந்துன்னு எல்லா விதமான விதைகளும் அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு களிமண்ணை சேர்ந்து வச்சுருப்போம், சின்ன சின்ன பந்தாக இருக்கும். அதை வந்து அந்த ஃபங்க்ஷனில் வர எல்லாத்தையும் கொடுப்போம். அந்த ஃபங்க்ஷனில் அதை கொண்டு போய் எங்கே வேணால் அது போடலாம். அது திறமை இருந்தால் அது வளரும், எங்கே வேணால் போடும். ரோடு ஓடும், இந்த ஓடும், குப்பை தொட்டி, இந்த ஒன்று எங்கே வேணால் அதை போட்டுட்டு போயிடுவாங்க. ஆளுக்கு 10 உருண்டை கையில் கொடுத்துருவோம். அவங்க என் போகிற இடத்துல அதை எங்கே வேணால் அதை போட்டுப்பாங்க. வீட்லேயும் போட்டுக்கலாம், வெளியிலையும் போட்டுக்கலாம், எங்கேயோ தூக்கி போடலாம். அது வந்து அதோட திறமையினால எங்கே தண்ணி கிடைக்குதோ, மண் நல்லா இருக்குதோ அது வளரும். இது வந்து ஒரு விதமான சேவை. அது இந்த விதைப்பந்துங்கிற கான்செப்ட் அது வந்து ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக பண்ணணும். இன்றைக்கு என்ன சொல்ல வரேன்னா,
மாடி தோட்டம் இருக்குது, நம்ம அழகாக பண்ண முடியும். அதே போல் தன்னோட வீட்டில் வந்து எங்கேயாவது தோட்டம் இருந்தால் அதில் ஓரளவுக்கு ஒரு 2-3 மரங்களையாவது வைக்க முடியும். அதை முதல்ல வைக்கணும். அதுபோல் இந்த ஃபார்ம் லேண்ட் அவங்க சொந்தமாக வச்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே அதை வந்து சும்மா நாளும் விட்டு வைக்காமல் ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு ஃபார்ம் லேண்டுன்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 50 மரங்கள் வந்து அதில் ஒரு இதில் வைக்க முடியும். கம்ஃபர்டபுளாக 50 மரங்கள் வைக்க முடியும். அதே போல் அந்த காய்கறி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய், தக்காளி, பூசணிக்காய் இதெல்லாம் கூட நல்லா வளர்க்க முடியும் அந்த ஃபார்ம் லேண்டுன்னு சொல்கிற இடத்துலையும் சரி, வீட்டு தோட்டத்துலையும் சரி. ஒரு சும்மா 10க்கு 10 இருந்தால் கூட ஒரு கொத்தமல்லி விதையாவது போடலாம். கொத்தமல்லி கீரை 15 நாளில் வரும், அதையாவது வைப்போம். ஸோ எங்கே பார்த்தாலும் ஒரு பசுமை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து, அந்த பசுமையான எண்ணம் வந்து முதல்ல மனிதர்களுக்கு வர வேண்டும். அப்படி வந்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய முயற்சி, ஸோ ஒவ்வொருத்தரும் அவருடைய வாழ்நாளில் குறைஞ்சது ஒரு 10 மரங்களையாவது வைத்து அவங்களால நட்டு அதை வளர்த்து அது பெருசாக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. அதோட பயன் அடுத்த சந்ததிகளுக்கு கூட கிடைக்கலாம். அதை பற்றி நம்ம கவலைப்படுவோம். நம்மளுடைய பொறுப்பு வந்து மரத்தை வைக்கணும், நடணும், வளர்க்கணும், முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையும். அப்படி பண்ணும்போது தான் கவர்மெண்ட்டை மட்டும் எதிர்பார்க்க முடியாது. நம்மளுக்கு சொந்தமான இடத்துல நம்ம முதல்ல செய்யணும். பக்கத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் வைக்க முடியுமோ, சில இடத்துல சங்கங்கள்லாம் சேர்ந்து அந்த அடர்வனம் கான்செப்ட் நல்ல இடத்துல பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த அந்தந்த ஏரியாலேயே சில குறிப்பிட்ட இடங்களை வச்சுக்கிட்டு பார்க்கில் அது பக்கத்தில் இருக்க இடங்கள், பொது இடங்களில் கூட மரங்கள் வளர்க்கக்கூடிய சில சங்கங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பாராட்டலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்மளுடைய சொந்த இடத்துல முதல்ல மரம் வச்சு பசுமையை கொண்டு வரணும், பசுமை புரட்சிக்கு ஒரு வழிவகுக்கணும். அதுதான் என்னுடைய செய்தி. இந்த வேண்டுகோளுடன் இன்றைய இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம். நன்றி.